ஹாய், வெல்கம் டு சாப்டர்ஸ் ஆஃப் மித்து. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஸ்டடி vlog எல்லாம் அப்லோட் பண்ணி. லாஸ்ட் மந்த் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தனால vlog ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. பட் ஸ்டடி ஷெடியூல் எல்லாமே கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து கரண்ட்டாக எக்கனாமிக்ஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நெக்ஸ்ட்டு 2 to 3 டேஸில் வந்து 6th to 12th எக்கனாமிக்ஸ் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு 7:30 போல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒரு ½ an hour டக்குன்னு மட்டும் படிச்சுட்டு அப்படியே நான் வந்து ஜிம்முக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நான் வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நான் அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், விச் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். தென் ஜிம்லாம் போயிட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் எக்கனாமிக்ஸ் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை நான் வந்து ஸ்கூல் புக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அண்ட் இப்போதைக்கு நான் வேறு எந்த அவுட் சோர்ஸுமே வந்து எக்கனாமிக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலை. சில செலக்டிவ் டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து படிக்கிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த புக் வந்து என்னென்னா டாஃபோட 6th to 12th எக்கனாமிக் புக்கோட ஒன்லைனர். இது வந்து ரிவிஷன் பர்பஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப கண்டிப்பாக இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ரிவிஷனுக்கு. இந்த புக் வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ வரைக்குமே அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். 6th 7th அப்படியே கம்ப்ளீட் பண்ணேன். தென் லஞ்ச் அப்புறமா அப்படியே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஈவினிங் வரைக்குமே 8th மட்டுமே நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது கொஞ்சம் சரிப்பட்டு வர அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு ஈவினிங்காக 9th எக்கனாமிக்ஸ் நான் வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் இப்போ அது நிறைய வாட்டி படித்ததுக்கப்புறமா பாலிட்டி போல் எக்கனாமிக்ஸ்க்குமே எனக்கு ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட்டாக டின்னருக்கு அப்புறமா நைட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியுமே நான் இன்றைக்கி வந்து 10th எக்கனாமிக்ஸ் வர ரிவைஸ் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் என்னால் அதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல. 3 டேஸில் எக்கனாமிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் டே ஆனால் இன்றைக்கி 6th to 9th வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டேன். அண்ட் 10th வந்து ஒரு 2 லெசன் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ரிமைனிங் எப்படி நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.